போலாம் போலாம் போலாம். நீ தானே சொன்ன. இருங்க நான் யோசிக்கிறேன், நீ அதுக்குள்ள பேசு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே, இப்போ நம்ம காலைல வீட்டுல இருந்தே கிளம்பி வந்துட்டோம். வீட்டுல இருந்து கிளம்பி வந்தியா காட்டுல இருந்து கிளம்பி வந்தியா? வீட்டுல இருந்தா கிளம்பி வருவான். உன்னை பார்த்தா அப்படி தெரியல, அதெல்லாம் கலாச்சா நம்ம என்ன அது திபு திபுன்னு இல்ல, டக்கு டக்குன்னு ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். ஆமா, ரிவ்யூ பண்ண என்ன ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன்? காலை உணவை பத்தி ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. டிஃபன் சென்டர். கடை பேரு அது வந்து என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? வீடியோ பண்ணும் போதெல்லாம் போய் ஓரமா நின்று எங்கேயோ பார்த்துட்டு யாரு வரா எல்லாம் பார்த்துட்டு இப்ப வந்து இல்ல முதல்ல அந்த கடையில என்ன டிஷ் இருக்குன்னு தெரியாது, என்னென்ன இருக்கு நீ சொல்லுவாங்கல்ல. ஆனா ஒண்ணு பார்த்தா அந்த பேன்ல வந்து நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. மூணுல வச்சு சுத்தி வச்சிருப்பாங்க பேன்ல. இந்த மாவு ஊத்தி இப்படி இப்படி பண்ணாங்க. அது பேர் கடாய். கடாய் எப்படி பண்ணாங்க? இப்படி பண்ணுவாங்க. அந்த நல்ல மாவை கலகி ஊத்தி நீ கலக்கலையா, கிண்டுற நீ. மாவு அது பேரு வந்து ஆப்ப கடை. வெள்ள மாவு வெள்ள மாவு கிடையாது, தோசை மாவு. ஒரு 2-3 மிக்ஸ் எடுப்பேன். மிக்சிங் எங்க பார்த்தாலும் மிக்சிங் தான். ராத்திரி கடையில மிக்சிங், காலைல தோசை மிக்சிங், சோடா ஊத்துனியா அதெல்லாம் குச்சா பொங்கிச்சுன்னா மிக்சர் போட்டு அமுகணும். ஏது மாவுயா? வெல்கம் வெல்கம் கிரிகாலன் ஷோ டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வெல்கம் டு சரவணா வியூஸ். மக்களே, இன்னைக்கு எங்க வந்துக்கிறோம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேட் என்ன வந்திருக்கோம் மக்கள். கத்துல நாய் ஓடியாது. அதுக்கு தான் பொறுமையா பேசுன்னு சொன்னது. சாப்பிட வந்துடுறோம், பிரேக்ஃபாஸ்ட் மணிக்கு வந்துடுறோம். பிரேக்ஃபாஸ்ட் கரெக்ட் தானே? நான் சரியா பேசுறேன்னா ரொம்ப கரெக்ட். இன்னைக்கு வந்துக்கிற கடை பாத்தீங்கன்னா MSA டிஃபன் சென்டர் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில பாத்தீங்கன்னா ஆப்பம், பாயா, இந்த மாதிரி மக்ரோனி, இந்த மாதிரி ஐட்டம் நிறைய வச்சிருக்காங்க. காலையிலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து சென்னையில வேற எங்க சேல்ஸ் பண்றாங்களோ சொல்ல முடியாது. ஆனா இங்க வந்து பண்றாங்க. என்ன பிரைஸ்ல பண்றாங்கன்னு தெரியல மக்களே. 3 பேரை வந்து சாப்பிட்டு நாக் அவுட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது என்ன மக்களி இல்ல, ரொம்ப நாளாவே ஒரு மக்குண்ட மாதிரியே இருக்கிறல்ல, அதனால நானே கேட்கணும். மக்குருனா என்னது? ஆப்ப தெரியும், பாயா தெரியும், எல்லாம் தெரியும். சாப்பீஸ் தெரியும், சாப்ஸ்டிக்கா, சாக்கு பீஸா. சோ இப்போ எம்எல்ஏக்கு வயசு 10. சாக்கு பீஸ் சொன்ன முதல்ல வந்தாங்க. நீ 90s கிட்ஸ்னு தெரியும். இந்த சாக்கு பீஸ் பண்ணதெல்லாம் இங்க வாடா. சாப்பிடுன்றதுக்கு இங்கிலீஷ் சாப்பிடுன்றது சாப்ஸ்ன்னு சொல்லுவாங்களா மக்களே? நீங்களே கேட்டுங்க. அப்படிப்பட்ட டயலாக்னு எனக்கே தெரியல. இதான் மக்ரூனி பாத்துக்கோ, இதான் மக்ரூனி, மக்குண்டா பாத்துக்கோ. பாஸ்தா தான் சொல்லுவாங்க. மக்ரூனின்னு சொல்லலாம், பாஸ்தான்னு சொல்லலாம். பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலுக்கு மக்ரூனி. ஒரு ஆப்பம், அதான் வந்து பாலுக்கு வாங்கிருக்கிறோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாயாக்கு வாங்கிருக்கிறோம். பாருங்க மக்களே, பாயா வாங்கிருக்கிறோம். எதுல ஊத்தும், அதுல ஊத்தும், இதுல ஊத்துல, இதுல ஊத்து. பாலை எதுல ஊத்தி சாப்பிடுவோம்? வாயில ஊத்துவோம். உனக்கு நான் தான் ஊத்துவேன் பால். பாடுக போட்டு புளியில ஊத்துறோம். இன்னைக்கு சேர்த்தா நாளைக்கு பால், பாலை ஊத்தி பாருங்க. அப்படியே நல்லி ஒரு காலை குடுத்துருக்காங்க. ஒரு ஆளு குடுத்துறாங்க. 3/4 அளவு போறோம். இப்ப யாருக்கு இந்த காலு தெரியல, அச்சு போறோம். எப்படியும் விசாலே சாப்பிட்டோம். யாராவ எலும்பு இல்லைன்னா நம்ம எலும்பு கூட கச்சிருவான். பேயில அப்படியே ஜூஸ். இந்த மிருகம் எல்லாம் பாத்தியா பை? செத்தா கூட பாரு பை. பேசினால இல்ல பேசு, நீ பேசிடு. இல்ல செத்தா கூட பாத்தீங்க, காலுல இருந்து கொம்பு வரைக்கும். ஆமா பை, காலு எலும்பு இருக்கு. கொம்பு எங்க இருக்கு? கொம்பு எங்க ஆர்டர் பண்ணியா? கொம்பு தலையில கடையில இருக்கா? கூடிய சீக்கிரம் வந்துடும் கொம்பு. எது வேணா பேசிக்க, நான் சாப்பிட்டுறேன்னு சாப்பிட்டுக்கிறேன். அவ்வளவுதான். சரி, இல்ல நானும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறேன். இந்த ஆப்பத்தை சாப்பிட்டுக்கிறேன்னா அந்த அளவுக்கு ருசி நல்லா இருக்கு. அந்த அரோமா எல்லாம் பயங்கரமா இருக்கு. அரோமானா என்னது? எல்லாரும் சொன்னாங்க. நானு இந்த தோசை மாவு, இட்லி மாவு அப்படின்ற மாதிரி அரோமாவுன்னு நினைச்சேன். நானு அங்க டிஃபன் போடுவோம்.
மகளே பாயா பாத்தீங்கன்னா ரொம்ப காரமா இல்லாம கரெக்டான லெவல்ல போட்டு இருக்கிறேன். காலையில் டைம்ல இந்த மாதிரி பாயா சாப்பிடுறது வயிற்றுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. பாயாக நல்லதான்னு தெரியல எனக்கு. காலையில வந்து நம்ம எப்பயுமே எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் சரி, காலையில அது நீ பார்க்க மாட்டிய? அதான் இல்ல மத்தவங்க பாப்பாங்கல்ல, வேலை பல்லு வளர்க்கறதெல்லாம் உனக்கு ஒரு வேலை, ஒழிக்கிறது ஒரு வேலை. எனக்குன்னு சொல்லையா, எல்லாருக்கும் சொல்றேன். காலைல ஏந்து ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, உக்காடுறாங்க, வயசானவங்களா இருப்பாங்க. இது யாருக்கு வேணும்? எனக்கு உனக்கு இல்ல அவ்வளவு வச்சு துண்டு சாப்பிட்டு உடம்பு ஏற்றாடி. உன்னை பெத்து வளர்த்ததுக்கு தானே இந்த எலும்பை வாங்கிக்கவைய. அந்த டாப்பஞ்சேரியில வர அந்த நாய் எலும்பு சாப்பிட்டா நல்லது பாய். அப்படியா? ஆமா, ஏன்னா கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனா ஆட்டுக்கால் பாய் யாராவது கொடுப்பாங்க. செருப்பு கைட்டு அதெல்லாம் யாரும் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. எனக்கு ஆட்டுக்கால் பாயாவா வாயில ஏதா வந்துடும். அது இது தெத்தல போயிடும். அங்க போல மதிய கூட மாட்டானுங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஆட்டுக்கால் பாயா போடுறானு எல்லாம் உனக்கு. வீட்டுக்கு போனா அவன் பொண்டாட்டி பாருன்னா என்ன செட்டு போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு போனா இவருக்கு கச்சேரி இருக்குது, மட்டும் தெரியுது. பாருங்க மக்ரூனி வாங்கிருக்கோம். மக்ரூனி என்னன்னு சொல்லியா? இது வந்து பீச்ல சின்ன சின்னதா சங்கு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் விங்ஸ் எல்லாம் போடுறாங்க. விங்ஸ் கண்டுபிடிச்சேன் பேரு, விங்ஸ். விங்ஸ் நாசா விஞ்ஞானி PINNES மாறு சாவு போறேன். இது இன்னொரு பேர் பாஸ்தா சொல்லுவாங்கல்ல? பாஸ்தா கிடையாது, பாஸ்தா சொல்லு. பாஸ்தா பாஸ்தா கிடையாது, பாஸ்தா பாஸ்தா இது பாஸ்தா கிடையாது. பாஸ்தா பைலானுவா போல இல்ல, பாட்சான்னு கூட சொல்லுவாங்க. பாஸ்தா. ஆமா பாஸ்தா. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் மூச்சு திணற சாப்பிடாம பேசினுக்கிற, கயிறு காலையில வரைக்கும் நக்கினுக்கிறாங்க. கேமரா இல்ல, யாராவது பாப்பாங்கல அப்படின்னு. இப்ப கேமரா இருக்குன்னு தான் நீ சாப்பிடாம இருக்கிறல, அதை டீசெண்டா சாப்பிடுங்க. இதுக்கு முன்னாடி காலு காய்ச்சி மக்ரூனி பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது. சேருவா மாதிரி ஊத்தி கொடுக்குறாங்க. அது வந்து அந்த கோழி விங்ஸ் எல்லாம் போட்டு ஊத்தி கொடுக்குறாங்க. நீங்க அது வச்சு சாப்பிடலாம், இல்ல அது வேணாம்னீங்கன்னா கூட அவங்க ஊத்த மாட்டாங்க. உங்களுக்கு எப்படியோ நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க. நல்ல எப்பா பக்கத்துல யாரும் டியூட்டி முடிஞ்சிச்சுன்னு வீட்டுக்கு கிளம்பிட போறாங்க. இந்த சேருவா அந்த பாயா அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பால், தேங்காய் பால் வந்து நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு தேங்காய் பால் ஊத்தி சாப்பிடுறதுதான் பிடிக்கும், தெரியுமா? அப்ப ஊத்து. அர்ஜுனோட அம்மையோ 4.3 பால் உங்களுக்கு. ஆட்டுக்கால் மூஞ்சி மக்குரின் போய் இன்னொன்னு என்னன்னா மொத்த ஊனம் தேங்காய் பால்ல நிறைய மெடிக்கல். மெடிக்கலா? மெடிக்கல் மெடிக்கல் எங்க இருக்கு? என்ன வாங்க போறேன்? அலைகளை வதிக்குதா பாய் உனக்கு கல்யாணம் சபை அதெல்லாம் நல்லா ஊரும் சொல்லி இல்லன்னா ஊட்டி கொடைக்கானல் போயிருப்பேன். சரிக்கு விளாடுறது. மகளே நாங்க வந்து இது வரைக்கும் வந்து சாப்பிடுறது எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப வந்து ரொம்ப அந்த மசாலா போட்டு காரம் அதிகமா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம காலையில டைம்ல இந்த மாதிரி சாப்பிடுவோம். மசாலா போட்டுதான் கட்டு கட்டுனுக்கிறான். அதுதான்டா, அது வந்து ரொம்ப அதிகமா போடல, மீடியமா போட்டு இருக்காங்க. காலையில சாப்பிடுறது இதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க மக்களே. சாப்பிடுற டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். இனி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால பேச முடியல. உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. மெடிக்கல் செலவு காசு இருந்தா கீழே ஜிபே நம்பர் இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா காலைல பெட்டுக்கு போட்டீங்க, பெட்ல பக்கம் இருப்பாங்க. என்ன பண்றது? நீங்க வந்து ஆட்டுக்கால் மட்டும் எல்லாம் கட்டிட்டு கட்சியில உடம்பு சரியில்லைங்க. இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம வந்து பண்றோம்னா எதுக்காக பண்றோம்? இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும், நீங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடணும், இந்த மாதிரி நல்ல இடத்துல வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உடம்பு சரியில்லைனா கூட வந்து பண்றோம். மக்களே வந்து சாப்பிட்டு ஜாலியா இருந்துட்டு ஜாலியா போறோம். காலையிலேயே சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஞானம் பிறக்கும். சுத்தமான ஞானம் போறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் போறது. அதாவது மாவு எங்க பாருங்க பேசி நீங்க எங்க போறது? தட்டி எவ்வளவு நேரம் இந்த தட்டை வச்சிருக்கேன் நிக்கிறது காஞ்ச தட்டை கையில காஞ்சி போயிடுச்சு.
அந்த ஆப்பத்தை இப்படி ஊற்றி இப்படி அழகா இப்படி பண்றாங்க, அதுவே ஒரு டேலண்ட், ஜென்ரல் நாலேஜ். ஏப்பா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஆமாயா, அது எவ்வளவு எடுத்த உடனே இப்படி புண்ணுக்குது இல்ல, உப்புனுங்கிறது பூரி இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இல்ல பை பேசன் சக்தி சொல்லு. அதாவது தோசை மடிச்சிட்டு சைட்ல சாம்பார் சட்னி ஊற்றுவாங்க. இது வந்து மடிக்கலாம் தேவை, அப்படியே உள்ள குழிக்குள்ள போட்டு அப்படியே ஊற்றி எடுத்து அந்த கீழே வந்துரும். மடிச்சு இப்ப என்ன சூட் கேஸ்ல எவ்வளவு போற இல்லையா, அது ப்ராப்பரா இப்படிதானே பண்ணுவாங்க. நான் வணக்கம். நீங்க இவ்வளவு குண்டா கடை எங்க இருக்கு? நம்ம கடை ட்ரிப்ளிகன் ஜாம் பஜார்ல இருக்கு. ரோட்ல இல்லைன்னா ரோட்ல இல்ல, சந்து உள்ளதான் இருக்கு. ரோட்ல எந்த ஆட்டோலாம் போகாது, அதனால கொஞ்சம் உள்ள வந்துட்டோம். நம்ம கடைக்கு வந்து காலைல நாஸ்டா கிடைக்கும், டிஃபன் கிடைக்கும், டிஃபன் கிடைக்கும், கடன் சொன்னா அடி கிடைக்கும், அப்புறம் ரோட்ல போற நாய் கிடைக்கும். நம்ம கடைக்கு வந்தா எப்படி பட டிஃபன் எல்லாம் சாப்பிடலாம். நம்ம எப்படி கடிக்கிறாருன்னு பாக்குறோம். நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா டிஃபன் உங்களுக்கு ஆஃபரோட கொடுப்போம். ஆஃபர் என்ன ஆஃபர்ல? ஆமா, ஒரு ஆப்பம் சிங்கிள் ஆப்பம் வாங்கினீங்கன்னா 15 ரூபா, செட்டா வாங்கினா ஜோடி ஆஃபர். இது 2 வாங்கினா 25 ரூபா, 5 ரூபா லெஸ். ஜோடினா யாருன்னா ஆம்பளை பொம்பளையா? ஆம்பளை பொம்பளை கிடையாது, ரெண்டுமே ஆம்பளை தான். ஆப்புங்க தானே. ஆமா, கோயில்ல கல்யாணம் பண்ணா மாலை ஃப்ரீன்ற மாதிரி ஆஃபர் 2 வாங்கினா 5 ரூபாய் தள்ளுபடி. தள்ளுபடி டிஃபன் ஆஃபர். வேற என்னெல்லாம் ஆஃபர் இருக்கு? வேற வந்து அதுக்கு மட்டன் குழம்பு ஃப்ரீ வரும். நிறைய ஃப்ரீ ஐட்டம் தான் நம்ம கிட்ட. காசு வந்து ரொம்ப கம்மி தான். அது எவ்வளவு சொல்லவே மாட்டீங்களா? கம்மி கம்மின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இட்லி கூட 8 ரூபாய் ஒன்று, 2 வாங்கினீங்கன்னா 15 ரூபா. அதுதான் ஆஃபர் தான். அதுலயும் 1 ரூபாய் தள்ளுபடி இருக்கு. அதுக்கு மீன் குழம்பு ஃப்ரீயா தருவோம். மீன் குழம்பு எல்லாம் சாம்பார் சட்னி தான் கொடுப்பாங்க, நீங்க மீன் குழம்பு நம்ம எல்லாம் டிஃப்ரெண்டா தான் கொடுக்கலாம்னு, அதனாலதான் டிஃப்ரெண்டான ஐட்டம். அதான் மீன் குழம்பு தருவோம், எல்லாம் சாம்பார் சட்னி தருவாங்க, நாங்க மீன் குழம்பு தருவோம், மட்டன் குழம்பு கூட தருவோம். இல்ல இட்லி கூட பால் போட்டு சாப்பிடணும், பால் கூட போடுவோம். சாம்பார் இட்லி, மோர் இட்லி, தயிர் இட்லி, ரச இட்லி, ரவை இட்லி, குஸ்பு இட்லி கூட பாத்திருக்கேன். இட்லி கூட பால், தேங்காய் பால். ஆனா ஆப்பத்துக்கு தானே பால் கொடுப்பாங்க. இங்க டிஃப்ரெண்டா தான் பூரி கூட மட்டன் குழம்பு போட்டு சாப்பிடுறாங்க. ஆவின் பாலா எப்படின்னா ஆமன் ஃபேமிலில பசும் பால் இருக்கு, எறும் பால் இருக்கு, ஒட்டகம் பால் இருக்கு. 120 நம்ம பாயம். பெப்பர் சிக்கன் இருக்கு 70 ருபீஸ், பாயா 120. மட்டன் குழம்பு, மீன் குழம்பு அதெல்லாம் ஃப்ரீ தான். தேங்காய் பாலும் ஃப்ரீ தான். வேற என்னெல்லாம் நம்ம கிட்ட ஃப்ரீ? சேமியா இருக்கு. நண்பன் கூட விஜய் மாதிரி எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு தான் சொல்லுங்கிறாப்புல. எல்லாம் ஓடியாந்து சாப்பிடுங்க. நெய் சோறு இருக்கு, கார சேமியா இருக்கு, ரவா உப்புமா இருக்கு, மக்ருனி சிக்கன் போட்ட மக்ருனி இருக்கு, பொங்கல். மக்ருனினா ஜப்பான்ல ஜாக்கி சான் சாப்பிட்டு, சென்னையில நம்ம போட்டுட்டு இருக்கோம். எல்லாமே 30 ருபீஸ் தான். ஃபுல் ஹாஃப் வாங்கினா 20 ருபீஸ், ஃபுல் வாங்கினா 30 ருபீஸ். என்னென்ன முட்டைனா? நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி டைனோசர் முட்டை காட்ஜிலா ஆர்டர் பண்ணிருக்கேன். பின்னாடி நிக்குது பாருங்க. அதே நிக்குதா காட்ஜிலா முட்டை? முட்டை இல்ல, அது முட்டை இல்ல, சொன்ன மாதிரி முட்டை தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டது. சாப்பிட்டோம்னா எல்லாமே சூப்பரா இருக்கு. வேற லெவலா கண்டிப்பா அந்த பாயெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. மக்ருனி அவன் விடாம நக்கி சாப்பிட்டா இலையே போட்டானா, இலைய போட்டானா அதுலயும் பாதி சாப்பிட்டான்.